கோச்சடையான் தி லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் நடிச்ச கோச்சடையான் படத்தோடைய விமர்சனம் அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல இருந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதனால நிறைய மக்கள் தொடர்ந்து கோச்சடையான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அதாவது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போதே ரசிக பெருமக்கள் எல்லாமே 5 நாட்களுக்கு தொடர்ந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இது 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணதும் ரசிகர்கள் எல்லாருமே ஏமாந்துட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை ஃபுல்ஃபில் பண்ற வகையில 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன கோச்சடையான் படத்தை முழுக்க முழுக்க ரசிக பெருமக்கள் ஹவுஸ்ஃபுல்லாவே பார்த்திருக்கிறாங்க. கோச்சடையான் ரிலீஸ் ஆன 3 நாட்கள்லயே 42 கோடி வசூல் பண்ணி சாதனை பண்ணிருக்கு. அதாவது இந்தியாவுல மட்டும் 30 கோடி, அதுக்கப்புறம் வெளிநாடுகள்ல 12 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு கோச்சடையான். படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் வந்ததுனால இன்னும் நிறைய மக்கள் வந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வெறும் திரையரங்குகள்ல வசூலான தொகை மட்டும்தான். அதை தவிர்த்து சேட்டலைட் உரிமம், விளம்பரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தொகையெல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது 100 கோடியை தாண்டுதாம். ஸோ 100 கோடியை வசூல் பண்ணி சாதனை படைச்சிட்டு இருக்கு கோச்சடையான் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு.